வணக்கம் நண்பர்களே. கடலும் பக்தியும் சங்கமிக்கும் புனித பூமி, ராமனின் பாதம் பதிந்த தெய்வீக தலம். 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றோட சாட்சியா இன்னைக்கு கம்பீரமா நிற்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவோட தென்கோடியில் கடலும் காற்றும் சங்கமிக்கும் புனித பூமி ராமேஸ்வரம். அங்கு கம்பீரமா எழுந்து நிற்கும் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, அது இந்திய ஆன்மீகத்தின் உயிர் துடிப்பு. ராமாயண வரலாற்றோட நினைவு சின்னம், தமிழர் கட்டிடக்கலையோட பெருமை. கடல்ல பிறந்த இந்த புனித வரலாறு என்ன தெரியுங்களா? துரோத யுகத்துல ராவணனை வென்று சீதா தேவியை மீட்ட ராமபிரான் இலங்கையில் இருந்து திரும்பிய போது மனதில் ஒரு சிந்தனை எழுந்ததாம். ராவணன் சிவபக்தன், அவனை வதம் செய்ததால ஏற்பட்ட தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அனுமனை கைலாயத்துக்கு அனுப்பி சிவலிங்கம் கொண்டு வர சொன்னாராம். அனுமன் திரும்ப தாமதமானதுனால சீதாதேவி கடற்கரை மணலை கொண்டு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினான். அந்த மணல் லிங்கத்தையே ராமபிரான் வழிபட்டாராம். அதுதான் இன்னைக்கு நம்ம தரிசிக்கிற ராமநாத சுவாமி. பின்னர் அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் அருகில பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றும் அது விஸ்வலிங்கம்னு போற்றப்படுது. இன்னைக்கும் கோவிலோட முதல் விஸ்வலிங்கத்திற்கும் பின்னர் தான் ராமநாதருக்கும் வழிபாடு நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் அப்படிங்கிற பேரை சொன்னாலே ராமசேது பாலம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இலங்கையை அடைவதற்காக ராமபிரான் வானர சேனையோட சேர்ந்து கடலின் மீது பாலம் கட்டினார். அந்த பாலம் ஆதாம் பாலம் அல்லது ராமசேது பாலம்னு அழைக்கப்படுது. இன்னைக்கும் கடலுக்கடியில அந்த பழமையான பாலத்தின் தடயங்கள் இருக்கிறதா பல ஆய்வுகள் கூறப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா சேதுபதி மன்னர்களோட அர்ப்பணிப்பு. இன்று இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கோவில் ஒரு காலத்துல கட்டப்படலங்க. பல நூற்றாண்டுகளாக பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்க மன்னர்கள், சேதுபதி மன்னர்கள் ஆகியோரோட பங்களிப்பால வளர்ச்சி பெற்று வந்தது. குறிப்பா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் இந்த கோவிலை தங்கள் உயிரா நேசிச்சாங்க. ராமனின் சேதுவை காப்பவர்கள்ங்கிறதுனாலதான் அவர்கள் சேதுபதினே அழைக்கப்பட்டாங்க. ராமேஸ்வரம் கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? அதோட பிரகாரங்கள். உலகிலேயே மிக நீளமான கோவில் நடை மண்டபங்கள்ல ஒன்றாக இது விளங்குது. சுமார் 1200க்கும் மேற்பட்ட தூண்கள், நீண்ட நடைபாதைகள், அற்புதமான சிற்பங்கள்ங்க, சமச்சீரான கட்டிட வடிவமைப்பு எல்லாம் இணைஞ்சு ஒரு மாபெரும் கலைக்கூடமா காட்சியளிக்குது. அந்த மண்டபத்துல நின்னு பார்த்தா தூண்கள் முடிவில்லாமல் நீண்டு செல்வது போல நமக்கு தோணும். ஒவ்வொரு தூணும் ஒரு கவிதை, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வரலாறுங்கிறது. 22 தீர்த்தங்கள் இருக்கிற ஒரு அதிசய கோவில் தெரியுங்களா இது? கோவிலுக்குள்ள 22 புனித தீர்த்த கிணறுகள் இருக்கு. ஆச்சரியமான விஷயம்னா, ஒரே கோவில் வளாகத்துல இருந்தாலும் ஒவ்வொரு கிணற்று நீரோட சுவையும் தன்மையும் மாறுபடுது. இந்த 22 தீர்த்தங்களும் ராமபிரானின் அம்புகளால உருவாக்கப்பட்டவைன்னு புராணங்கள் கூறுது. பக்தர்கள் தீர்த்த நீராடி பின்னர் சுவாமியை தரிசனம் செய்யறாங்க. இந்தியாவில இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒன்றாக ராமநாத சுவாமி விளங்குறார். காசி யாத்திரை முடித்த பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்தாத்தான் யாத்திரை நிறைவு பெறும்னு நம்பப்படுது. அதனால வட இந்திய பக்தர்களும் அதிக அளவுல இங்க வருகை தராங்க. அக்னி தீர்த்தம், கோவிலோட கிழக்கு பகுதியில இருக்கிற இந்த கடற்கரை தான் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது. பக்தர்கள் முதல்ல இங்க நீராடித்தான் பின்னர் கோவிலுக்கு செல்றாங்க. காலை நேர சூரிய உதயத்துல அக்னி தீர்த்த கடற்கரையில நிக்கிறதே ஒரு ஆன்மீக அனுபவம். கடல் அலைகள் கரையை முத்தமிடும் போது ராமபிரானோட நினைவுகள் இந்த புனித பூமியை தழுவுது. 1000 ஆண்டுகளை கடந்த தூண்கள் வரலாற்றை பேசுது. தீர்த்தங்களின் துளிகள் பக்தியின் மொழியை சொல்லுது. ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு ஊர் இல்லைங்க, அது ஒரு உணர்வு, ஒரு யாத்திரை அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். ராமனின் பக்தியும் சிவனின் அருளும் சங்கமிக்கும் புனித பூமி தான் ராமேஸ்வரம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.